அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இன்று முதல் சரிங்களா, இன்று முதல் பழைய மோட்டார் வாகனங்களுக்கு இல்லை கார்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பழைய வாகனங்களுக்கு ஓகேங்களா, தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் பழைய வண்டிகளுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 20 வருஷத்துக்கு மேலே வச்சிருந்தா அந்த வண்டிகளுக்கு டூ வீலராக இருந்தாலும் சரி, ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பெட்ரோல் டீசல் இனிமேல் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அரசு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாசுபடுதலை கட்டுப்படுத்தவும் இந்த முடிவு எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த பழைய வாகனங்களுக்கு எந்த வருஷத்தோட வாகனங்களுக்கெல்லாம் குறிப்பாக பெட்ரோல் டீசல் கிடைக்க போவதில்லை அப்படின்றதுக்கான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் இந்த ஸ்கீம் வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் தகவல் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வண்டி எல்லாமே புதுப்பிச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அப்டேட்காக தான் எல்லாருக்கும் நம்ம இந்த அப்டேட் கொடுக்கறது. முக்கியமாக பழைய டூ வீலர் வண்டிகளுக்கு தான் இதில் அதிகப்படியான சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு நம்பர் பிளேட்டை வச்சு ஸோ இது எந்த வருஷத்தோட வண்டி, எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாமே பார்க்கலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. பழைய வாகனங்களுக்கு இனி பெட்ரோல் டீசல் கிடையாது, அரசு அதிரடி முடிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. பெட்ரோல் பங்குகளில் வாகனங்களின் நம்பர் பிளேட்டை வைத்து அதன் பழமை தன்மையை கண்டறிந்து எரிபொருளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் பழைய வாகனங்களுக்கு இனி பெட்ரோல் டீசல் கிடையாது என்ற நடவடிக்கைகளை அரசு எடுக்கப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்றதே சொல்றாங்க. இன்னும் 2 வாரங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் அதிக காற்று மாசுபாடு கொண்ட நகராக டெல்லி இருந்து வந்தது. அதனால இப்போ அங்க அப்டேட் மேல கொடுத்துட்டே வராங்க சரிங்களா. தலைநகரில் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு ஏராளமான நடவடிக்கைகள் எடுத்த போதிலும் குறிப்பிடும் அளவுக்கு மாசு குறையவில்லை. இதற்கு பழைய வாகனங்களின் பயன்படும் அவற்றால் ஏற்படும் புகையும் முக்கிய காரணங்கள் ஒன்றாகும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த நிலைமையில் பழைய வாகனங்களுக்கு இனி பெட்ரோல் டீசல் பெட்ரோல் பங்குகளில் வழங்கக்கூடாது என அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதன்படி 15 ஆண்டுகளுக்கு அதிகமாக பெட்ரோல் வாகனங்களும் 10 ஆண்டுகளுக்கும் அதிகமான டீசல் வாகனங்களும் தலைநகர் டெல்லியில் மட்டும் எரிபொருள் வழங்கப்படாது என்று தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல இப்போ தமிழ்நாடுக்குமே இந்த ஸ்கீம் எல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் வந்துருச்சுனாவே காற்று மாசுபடுவதில் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிடலாம் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் அவங்களும் இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்துட்டு வராங்க. இந்த அதிரடி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தலைநகரில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகனங்களின் நம்பர் பிளேட்டை வைத்து அதன் பழமை தன்மையை கண்டறிந்து எரிபொருளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்றாங்க சரிங்களா. அரசு இந்த நடவடிக்கையை 2 வாரங்களில் நடைமுறைப்படுத்தும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. தலைநகரில் மட்டும் இந்த கட்டுப்பாடு முதலில் நடைமுறை இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க சரிங்களா.
அரசு மேற்கொள்ள போகும் இந்த நடவடிக்கை டெல்லி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே மாதிரி தான் தமிழ்நாடு மக்களுக்கும் அவங்களுக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. சோகமான செய்தியாகவும் ஏற்படுத்தியிருக்கு. இதனால பல குளறுபடிகள் ஏற்படலாம் என்று சில அரசியல் கட்சிகள் விமர்சித்துள்ளனர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததா டெல்லியில் வசிக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. குறிப்பாக கார் வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியம். அதாவது ஜூலை 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி 10 ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்கள் மற்றும் 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கு டெல்லியில் பெட்ரோல், டீசல் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல தமிழ்நாடு மக்களுக்கும் இந்த செயல்முறையை வந்து அப்டேட் வந்து கொண்டு வர போறாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல வந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இது தொடர்பாக ஜூலை 1 முதல் தானியங்கி எண் தகடு அங்கீகாரம் ANPR கேமராக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட அனைத்து ஆயுட்காலம் முடிந்த EOL வாகனங்களும் டெல்லியில் பெட்ரோல், டீசல் நிலையங்களில் கிடைக்காது. பெட்ரோல், டீசல் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க என்று காற்று தர மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. அதாவது 10 ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்கள் மற்றும் 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கு வந்து டீசல் கிடைக்காதுன்றதையும் எரிபொருள் கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா நவம்பர் காற்று தர மேலாண்மை ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்த தடை நவம்பர் 1 குருகிராம், ஃபரிதாபாத், கௌதம் புத் நகர் மற்றும் சோனிபட் வரை நீட்டிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 ஏப்ரல் 1 முதல் டெல்லி தேசிய பிராந்தியன் NCR மீதமுள்ள பகுதிகளிலும் இந்த விதிமுறை அப்படின்றதையும் கொண்டு வரப்படும் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. பழைய வாகனங்களுக்கு பெரிய எரிபொருள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக டெல்லி முழுவதும் உள்ள 500 பெட்ரோல் வங்கி நிலையங்களில் தானியங்கி எண் தகடு அங்கீகார கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. இது வாகன தரவை நிகழ்நோக்கத்தில் கண்காணிக்க உதவும். இதுவரை இந்த அமைப்பு 3.63 கோடிக்கும் மேற்பட்ட வாகனங்களை சரிபார்த்துள்ளது. அவற்றில் 4.90 லட்சம் வாகனங்களின் ஆயுட்காலம் முடிந்ததாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புகை மாசுபாட்டை குறைக்கிறதான முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பார்ப்போம். இது வாகனத்தின் பதிவு விவரங்கள், எரிபொருள் வகை மற்றும் வாகனங்களின் வயது போன்ற தகவல்களை சேமிக்கும். ஒரு வாகனம் சட்டப்பூர்வ வயதை விட அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டால் அது EOL என குறிக்கப்படும். அவ்வாறு குறிப்பிட்டவுடன் எரிபொருள் நிரப்புவதை மறுக்க எரிபொருள் நிலையத்திற்கு ஒரு எச்சரிக்கை கிடைக்கும். இதுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளதாக அமலுக்கு கொண்டு வர போறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் தாங்க இதெல்லாம். ஸோ எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்கீமை. இன்று முதல் ஓகேங்களா, இன்று முதல் பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு வந்து பெட்ரோலே கிடைக்காதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம இது எல்லாமே பார்க்கும்போது சரிங்களா? ஸோ இதுதான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்கீமை தொடர்ச்சியாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.